வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய மதராசி படத்தோடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படி மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஒரு படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு படத்துக்கு எல்லா பக்கமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படி கிடச்சிருக்கு. ஸோ உண்மையாக நம்ம எதிர்பார்த்தா அதே ட்வீட் தான். இந்த ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா சொல்லி நிறைய பேருடைய ட்வீட் அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பராசக்தியில் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தையும் தேட்டரில் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறது இன்னும் 100 நாள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படினால அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மதராசி படத்தோடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படி மாதிரி இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே 65 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் 6 கோடி அண்ட் கர்நாடகாவில் 5.8 crore அண்ட் கேரளாவில் 3 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 crore. இந்தியா டோட்டலாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 82 கோடியே 80 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸில் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 28 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 110 கோடியே 80 லட்சம் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையாகவே இந்த ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மி தான். எப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் நல்லா பண்ணியிருந்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 200 கோடியாச்சும் வந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒருத்தான மூவி. பட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பேடான ரிலீஸ் டேட் அண்ட் இந்த ஒரு படத்துக்கு சரியான ப்ரொமோஷனும் பண்ணலை. இந்த ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அண்ட் ஒரு நல்ல ரிலீஸ் டேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதை விட ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னால நம்ம நெக்ஸ்ட் பராசக்தி அப்படிங்கிறது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் அப்படிங்கிறது பராசக்தியில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மதுராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.